கணேஷ் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குபேர அரச அறக்கட்டளையின் 30வது மாதாந்த கருத்தரங்குக்கு குபேர அறக்கட்டளை நிர்வாகிகள் கோச்சார கலையரசி காளீஸ்வரி மேடம், யோடித பிஸ்மர் லட்சுமணர் மேடம் சார், எண்கணித வித்தகர் ஏவி பாலா சார், பிரசன்ன மாமணி திரு குமார் சார் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன். இன்று பார்க்க இருக்கின்ற அமைப்பு பஞ்சமி திதியின் ரகசியங்கள். பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகம் மிக்க நபர்களாக இருப்பார்கள். மக்கள் சேவை செய்யும் துறையை தேர்ந்தெடுத்து செய்யும் போது அவர்களுக்கு நல்ல மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும். பஞ்சபூத தத்துவங்களான நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் ஆகிய 5இன் அருள் பெற்றவர்களாக இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அதுபோல பொது சிந்தனை உள்ள நபர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். கருணை குணம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் உலக உயிர்கள் மீது அன்பு செலுத்துவர்களாகவும் மக்கள் வசீகர தோற்றம் கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள். அதுபோல குலதெய்வ அனுகிரகம் பெற்ற நபர்கள் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பஞ்சமி திதி அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது சகல நன்மையை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ அனுகிரகம் பெற பஞ்சமி நாளில் வீட்டின் பூஜை அறையில் 5 அகல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட குலதெய்வ அனுகிரகமும் பூர்வ புண்ணிய அனுகிரகமும் பரம்பொருளோட அனுகிரகமும் அனைவருக்கும் கிடைக்கும். எனவே குலதெய்வ ஜாதகத்தில் குலதெய்வ அனுகிரகம் இல்லாத நபர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை அடுத்து வருகின்ற 5வது நாளில் பஞ்சமி திதியில் வீட்டின் பூஜை அறையில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் 5 அகல்விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட குலதெய்வத்தின் அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கப்பெற்று தொழில் வளர்ச்சியும் குடும்ப ஆரோக்கியமும் கிடைக்கப்பெற்று பரம்பொருளின் அருளை பெற அருள் கிடைக்கும். எனவே பஞ்சமி வழிபாடு செய்வது உலக உயிர்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அதுபோல பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கும் காரியங்கள் எந்த காரிய தடையின்றும் நடைபெறும். எனவே ஒரு காரியம் ஆரம்பிக்கும் காலகட்டங்களில் தொழில் தொடங்குவதாகட்டும், புது நிறுவனங்கள் ஆரம்பிக்குவதாகட்டும், புது செயல்கள் தொடங்குவதாகட்டும், பஞ்சமி திதி நாளில் பஞ்சமி அன்று ஆரம்பிக்கும் காரியம் எந்த காரிய தடையுமின்றி சகல விதமான நன்மைகளோடும் காரிய தடையின்றி நிறைக்கப்பட்டு காரிய வெற்றி கிடைக்கும். குருவின் அனுகிரகம் கிடைக்கவும் பஞ்சமி வழிபாடு சகல நன்மையை ஏற்படுத்தி தரும். எனக்கு வாய்ப்பளித்த குபேர அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அலுவலகம் அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில் அருகில் குபேர விநாயகர் கோவில் பின்புறம் அமைந்துள்ளது. என்னை தொடர்பு கொள்ளும் நபர்கள் தொலைபேசி எண் 96 77 69 76 60 99 76 35 39 77. நன்றி, வணக்கம். நமது குபேர கலச அறக்கட்டளையின் 30வது கருத்தரங்கம் அப்படிங்கிறது கன்னி வீடு வருதுங்க. இந்த கன்னி வீடு அப்படிங்கும்போது கன்னி பேச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு சாருக்கு இதுதான் முதல் மேடையாமா. நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையில் பார்த்தீங்க அப்படின்னா
புதுசாக பேசணும்னு நினைக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வரவேற்பேற்கு தக்க விஷயமா நம்ம குபேர கலச அறக்கட்டளைகள் பேசுறதுக்கு முதல் உரிமை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க. சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை பொற்றுமாடு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.